கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற செய்திக்கு அவரோடு கேட்பதற்காக காத்திருக்கின்றேன். அருமை தேவச்சனமே, இந்த நாளின் சிந்தனைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன தருகிறார் என்பதை குறித்து பார்ப்போமா? ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. இயேசுவே, நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அப்பா, நீர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. அனுதினமும் ஒரு 5 நிமிடம் உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக, அடியேன் கேட்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு ஆவியானவர் நமக்கு தருவது, கடவுள் இதை அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள். கடவுள் இதை அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள். மற்றவர்கள் உனக்காக ஜெபிப்பதால் இந்த அற்புதமான நிகழ்வை கடவுள் உனக்கு அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள். நீ அல்ல, மற்றவர்கள் உனக்காக ஜெபித்தால் நீ மற்றவர்களை விட எந்த விதத்திலும் மாறுபட்டவள், சிறந்தவள் அல்ல. அப்படி நினைக்காதே. இவை எல்லாவற்றையும் நீ முழுமையாக உணரவோ புரிந்து கொள்ளவோ இல்லை. நான் இப்படி உன்னிடம் பேசுவது திருச்சபையின் கோபுரங்களில் இருக்கும் சிறந்த லீலிகளான புனிதர்களையும் அதிசயிக்க வைக்கிறது. ஆனால் எனது தாழ்ச்சியையும் நான் உன் மீது கொண்டுள்ள அக்கறையையும் நீ அறிந்து கொள்ளவே இப்படி நடைபெறுகிறது. மிக உயர்ந்த புனிதர்களையும் மிக தாழ்ந்த பாவிகளையும் என்னால் வழிநடத்த முடியும். இதனாலேயே நீ என்னோடு எவ்வித பதட்டமும் இன்றி இயல்பாக இருக்க முடிகிறது என்பதை அறிந்து கொள்கிறாய். ஜெபம் என்பது இதுவே. இது புனிதமானது. என் இதயத்தை அடைய இந்த வழியை தவிர வேறேதோ புதுமையான வழி இருப்பதாகவும் அது கடினமானதாகவும் புரியாததாகவும் இருப்பதாகவும் நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஜெபி. இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என் அழைப்புக்கு பதில் அளிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்தை ஆவியானவர் நமக்கு தருகிறார். எனவே நாம் எல்லாவற்றையும் முழுமையாக உணரவோ புரிந்து கொள்ளவோ முடிவதில்லை. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆற்றலோடும் அவர் சமூகத்தில் அமரும் பொழுது அவர் நமக்காக காத்திருக்கிறார். உன் மீது கொண்டுள்ள அக்கறையையும் நீ அறிந்து கொள்ளவே எல்லா துன்பங்களும் நமக்கு வருகிறது. எனவே கடவுள் இதை அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள். பாவிகளை என்னால் வழிநடத்த முடியும். இதனாலேயே நீ என்னோடு எவ்வித பதட்டமும் இன்றி இயல்பாக இருக்க முடிகிறது. நாம் எத்தனை பாவங்கள் குற்றங்கள் செய்தாலும் நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசுபவர் ஒருவர் உண்டு. இணைப்பாளராகிய தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார்.
மற்றவருடைய நன்மைக்காகவே பரிந்து பேசுகிறார். எனவே இந்த வழியை தவிர வேறொரு புதுமையான வழி இருப்பதாகவும் அது கடினமானதும் புரியாததும் இருப்பதாக நினைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போம். ஏனென்றால் பரிதாபத்துக்குரிய பாவிகளுக்காக ஜெபிப்போம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். எனவே உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என் அழைப்புக்கு பதில் தருவதற்காக, அளிப்பதற்காக நன்றி என்று சொல்லி, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீரார். யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.